Now you're watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தினவசனம் பிலிப்பியர் 1 இறைவசனம். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடரல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக. இன்றைக்கு நாம் அநேகமாக எதை குறித்து நாம் ஜெபிக்க வேண்டும்? அனைவருமே ஒரே மனதோடு ஒரே சிந்தனையோடு நாம் ஆண்டவரை நோக்கி நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்திலே ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். மிக முக்கியமான காரியங்கள் எவை என்று நீங்கள் நிச்சயப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றுதான் இதற்கான மறைப்பொருள். மிக முக்கிய காரியம் என்னது? நம் வாழ்விலே அனைவரையும் இந்த கேள்வி கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு பதிலை சொல்வோம். ஆனால் இங்கு ஆண்டவர் இந்த முக்கிய காரியங்கள் எது என்று தீர்மானிக்கும் தீர்மானம் என்ற பரிசை நமக்கு தந்திருக்கிறார். அதற்காக நாம் எதை வேணாலும் தீர்மானம் செய்து எப்படி வேணாலும் வாழலாம் என்றிருந்தால் அது ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கவலையை ஏற்படுத்தும். ஆண்டவருடைய மக்களாக நாம் எல்லாருமே ரொம்ப பிஸியாக இருக்கிறோம். நம்மையும் நம் குடும்பத்தையும் கவனித்துக் கொள்வதற்கு கடினமாக உழைக்கிறோம். நிறைய கிறிஸ்தவர்கள் வயதானவர்கள் அல்லது உடம்பு முடியாதவர்களை கவனித்துக் கொள்கிறார்கள். நம்மளுடைய ஆரோக்கியத்தை பார்த்து கொள்ளவும் நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. இந்த பொறுப்புகளோடு சேர்த்து சபையிலும் நிறைய வேலைகளை நாம் செய்கிறோம். சபை நியமிப்புகளை நாம் செய்கிறோம். போதகருக்கு பல உதவிகளை, நம்மளால் முடிந்த உதவிகளை செய்கிறோம். இன்னொரு முக்கியமான பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அதுதான் பிரசங்க வேலை. கிறிஸ்தவர்களாக நாம் செய்ய வேண்டிய மிக முக்கிய காரியம் இதுதான் என்று ஆண்டவர் இந்த வசனத்தில் சொல்கிறார். மிக முக்கியமான காரியங்களில் பைபிள் வாசிப்பது ஒன்று. அதனால் அதற்கு நாம் முன்னுரிமை கொடுக்க வேண்டும். ஒரு சந்தோஷமான மனிதர் என்ன செய்வார் என்று 1 சங்கீதம் சொல்கிறது. அதை தான் நாம் ரோமர் 12 நாம் வாசிப்போம். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்க. இன்றைக்கு நாம் ரொம்ப முக்கியமான காரியத்தை தீர்மானிப்பதற்கு நாம் மறுரூபமாக வேண்டும். மறுரூபம் என்றால் என்ன? ஒருவேளை நம்மளுடைய உருவத் தோற்றம் இருக்கிறது, அதை வேற உருவமாக மாற்ற வேண்டும் என்று சொல்கிறாரா? இல்லை. மனதிலே நம் மனது மறுரூபமாக வேண்டும். நம்மளுடைய மனதிலே எல்லா சிந்தனைகளும் வரும், ஆசைகளும் வரும், லட்சியங்கள் வரும். ஆனால் இங்கே ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? அவருடைய நித்திய வாழ்வுக்கு என்ற மறுரூபத்தை நாம் வைத்திருக்க வேண்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம் அன்றாட வாழ்க்கையிலே நாம் செய்யப்பட வேலை இருப்பது சரிதான், அது தவறு என்று சொல்லவில்லை ஆண்டவர். ஆனால் அதையெல்லாம் பகுத்தறிந்து எந்தெந்த வேலைகளுக்கு நாம் எப்படிப்பட்ட நேரத்தை செலவு செய்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். உதாரணத்துக்கு நாம் சில வேலைகளை செய்யும்போது நேரம், அதாவது டைம் ஷெடியூல் போட்டு அந்த வேலையை செய்வோம். மாலை 6 மணிக்கு நான் இந்த வேலை செய்யணும், காலையில் 10 மணிக்கு நான் இந்த வேலை செய்யணும். இப்படி ஷெடியூல் போட்டு ஒரு திட்டம் போட்டு நம் நேரத்தை செலவு செய்தால் நம்மளோட வாழ்விலே நம்மளுடைய நேரமானது வீணாகாது. அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த தீர்மானத்தை நம்மளே தான் எடுக்க வேண்டும். யாரும் ஒன்று நமக்கு கற்றுத்தரப்போவது. இதை நாம் பகுத்தறிந்து நாம் இந்தந்த காரியங்களை செய்ய வேண்டும். இன்றைக்கு அநேக அன்பு சகோதர சகோதரிகள் சபைக்கு செல்ல வேண்டும் என்று வீட்டிலே எந்த ஒரு வேலையும் செய்யாமல் அப்படி விட்டு சபைக்கு செல்வார். அப்படி கிடையாது. சபைக்கு செல்ல வேண்டும் என்றால் முன்கூட்டியே
அதிகாலையிலே எந்திரித்து காலை கடமையெல்லாம் சமையலெல்லாம் முடித்துவிட்டு நாம் செல்ல வேண்டும். இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். ரொம்ப முக்கியமான காரியம். இங்கே இப்போ உள்ள காலத்திலே எதற்கு அன்பு சகோதரிகள் நேரத்தை செலவு செய்கிறார்கள்? சீரியல் பார்ப்பாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நினைக்கிறேன். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, இதை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அந்த சீரியல் பார்க்கும் அந்த நேரத்திலே நாம் எப்பேற்பட்ட ஒரு மணி நேரத்தை வீணடிக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் அப்படிப்பட்ட சீரியலை பார்த்து தான் பல குடும்பங்கள் சிக்குண்டு சண்டை சச்சரவுகளோடு இருக்கிறது. நம் டிவியில் பார்க்கும் ஒவ்வொரு இந்த சீரியலில் இருக்க கதையெல்லாம் ஆண்டவருக்கு மகிமை சேர்க்குமா? ஆண்டவர் எதெல்லாம் கூடாது என்று சொல்கிறார்களோ அதை தான் அங்கே கதையில் இருக்கிறது. அப்போது அதை பார்க்கும்போது அநேக குடும்பத்தில் இருக்க அன்பு சகோதரிகள், தாய்மார்கள் எதை சிந்திப்பார்கள்? அவங்க மனதில் எது பதியும்? இதை தான் ஆண்டவர் இந்த வசனத்திலே வெளிப்படுத்துகிறார். பிலிப்பியர் 1:16 நான் மறுபடியும் வாசிக்கிறேன். நீங்கள் கிறிஸ்துவின் நாளுக்கென்று துப்புரவானவர்களும் இடல் அற்றவர்களுமாய் இருக்கவும் வேண்டுதல் செய்கிறேன். கிறிஸ்துவின் நாளுக்கென்று அவருடைய வருகைக்கு நாம் என்ன ஆயத்தப்பட வேண்டும், அதை நாம் முன்குறித்து முன்னுரிமை கொடுத்து நாம் அதை செய்தால் அவருடைய வருகையின் போது அவருடைய சிந்தனையிலே நாம் இருப்போம். எங்கள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நாம் இதை குறித்து அநேக கடவுளை நேசிக்கும் மக்கள் மனம் திரும்பி அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய 2ஆம் வருகைக்காக நாம் எப்படியாக நேரம் செலவு செய்ய வேண்டும் என்பதை நாம் சிந்திக்க ஜெபிப்போம். சோத்துங்கத்தாவே துதிக்கிறோம் எங்கள் அன்பின் இயேசுவே. அப்பா, நீர் சொல்லப்பட்ட காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு இந்த தினவசன் மூலியமாக நாங்கள் தியானித்தோம் ஆண்டவரே. சோத்துங்கத்தாவே அப்பா, மிக முக்கிய காரியத்தை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று நீர் இந்த வசனத்து மூலியமாக எங்களுக்கு எச்சரிப்பு செய்திருக்கிறீர் ஆண்டவரே. நன்றி அப்பா. நாங்கள் ஆமேன் என்று அதை உள்வாங்கி அப்பா, எங்களோட வாழ்க்கையில் எதெல்லாம் தேவையில்லையோ அதையெல்லாம் நீர் எடுத்து விடும் ஆண்டவர். எதெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலே தேவை என்று நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ அதையெல்லாம் தாரும் ஆண்டவர். சோத்து கத்தாவே, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகள் நான் செபிக்கிற கத்தாவே, இந்த நாள் முழுவதும் அவருக்கு செய்ய ஒவ்வொரு காரியத்திலும் நீர் இருந்து வெற்றி பெறுகிறேன். சோத்து கத்தாவை துதிக்கிறோம். இயேசு மூலியமாக செபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமென். Now you're watching New Eden TV.